ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். அவசர அவசரமாக உன்கிட்ட நல்லது சொல்ல வந்த என்னை கொஞ்சம் கேட்டுட்டு போனீனா உன் வாழ்க்கையில இனி எல்லா தடைகளும் எதிர்மறை எண்ணங்களும் குறைஞ்சு போகும். தடையும் பிரச்சனையுமாக இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு உன் நேர்மறை எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கை முழுவதையும் வெற்றியானதாக மாற்ற போறேன். இப்போது இன்றிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ எல்லாத்துக்கும் தயாரா, எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோட துணிவோட இருந்தினா உன் மனசுல நீ நினைச்ச காரியத்துல நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீயும் புது பாதையில பயணிக்க முடியும். உன் வாழ்க்கையில இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீராமல் இருப்பதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போது என்னை நம்பி என்னை நாடி வந்து விட்டாய் அல்லவா? இனி எந்த குழப்பங்களுக்கும் இடம் இல்லாம, எந்த கவலைகளுக்கும் இடம் இல்லாம ஓ மனசுல நீ நினைச்ச விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி அமைச்சிடுறேன். இத்தனை நாளா நடந்த விஷயத்தை நினைச்சு நீ கலங்கியதெல்லாம் போதும். இனிமே நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. உன்னை விட்டுட்டு போனது எல்லாமே மீண்டும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நானும் உன் கூடவே உன்னை சுற்றியே இருக்க போகிறேன். அதனால நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு உரியதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய கடமை. இதுவரைக்கும் வேணும்னா நீ கேட்ட விஷயங்கள், நடக்கணும்னு எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு தாமதமாக ஆகியிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சோதனை காலகட்டத்தின் நேர்மறையான நல்ல தாமதம்தான். ஒரு விஷயம் அப்போது நடந்தால் சரி வராதுங்கிறதுக்காக நல்லதை நடக்கும் எண்ணத்தில் தான் உனக்கு தாமதப்படுத்தியிருக்கேன். நிச்சயமாக அதிர்ஷ்டமும் அருளும் உனக்கு கிடைக்கும்படி எல்லாவற்றையும் நான் செஞ்சு தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாதே என் செல்லமே. உன் சிந்தனைகளை எப்போதும் ஒரு விஷயத்தில் நல்லா கூர்ந்து கவனமாக வைக்கணுமே தவிர சிந்தனைகளை சிதறடிக்காதே. நீ செய்த தவறுக்கு அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீ செஞ்சது தவறுன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுடு. சில பேர் வேணும்னே உனக்கு பிடிக்காததையே மறுபடியும் மறுபடியும் திரும்ப செஞ்சு உனக்கு தொல்லையை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. நீ எப்போதுமே உனக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அதை கொடுக்காம உன்னை அவமதிப்பவர்களையும் அவமரியாதை செய்பவர்களையும் உனக்கு முன்னுரிமை கொடுக்க மறுப்பவர்களையும் விட்டு விலகி நின்றுடு. யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது நீ கேட்டும் அவங்க திருந்த மாட்டாங்கன்னு திமிராக பேசும்போது அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறது தான் உனக்கும் உன் மன நிம்மதிக்கும் நல்ல விஷயமாக இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட குணமுடைய நபர்களிடம் பழகுவதை தவிர்த்து விடு. ஏன்னா இந்த உலகம் எப்போதுமே உன்னை பற்றி மட்டும் பார்க்காது. உன்னை சுற்றி இருக்க நபர்களையும் நண்பர்களையும் வச்சுதான் நீ எப்படிப்பட்டவன்றதை முடிவு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. உன்னை சுற்றி நல்லவங்க இருக்கும் பட்சத்தில் உன்னையும் நல்ல பிள்ளையாக நினைப்பாங்க. நீ என்னதான் சரியா இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தவறாக இருந்தாங்க, உன்னுடைய நட்பும் பழக்கமும் வச்சிருக்க மனிதர்கள் தவறான வேலைகளை செய்கிறாங்கன்னா அது நிச்சயம் உன்னை பாதிக்கும்ன்றதை தான் சொல்கிறேன். அவ்வளவு சுலபமாக தரிசிக்க முடியாத இந்த கருப்பசாமியின் ராஜ அலங்காரத்தை கூடிய சீக்கிரம் உன் கண்களில் காட்ட போகிறேன். நீ செய்கிற எவ்வளவோ நல்ல விஷயங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் உடனே அதை பற்றி எல்லாரும் பேச வந்துடுறாங்களே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னுடைய நல்ல மனசையும் நீ செய்யும் நன்மைகளையும் பற்றி பேசும்படியும் உன்னை புகழும்படியும் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன்னுடைய அருமை பெருமையை நான் புரிய வைக்கிறேன். நீ கவலையை விட்டுட்டு நிம்மதியாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள்ங்கிறது உன்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ நான் கொடுக்கல. உன்னை பக்குவப்படுத்தி
உன் வாழ்க்கையில உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் வெற்றி தோல்விகளை எதிர்கொள்ளும் சக்தியையும் பலத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த கருப்பசாமி இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நிச்சயமா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பார்த்த இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போயிடும். இந்த உலகத்துல யாராவது உன்கிட்ட வந்து உன்னை அற்பமாக பார்த்தாலோ அல்லது சாதாரணமாக நினைச்சு நீ எனக்கு சமமானவன் இல்லைன்னு சொன்னாலும் நீ அவங்க கிட்ட துணிவோட தைரியமா சொல்லு, ஆமா ஆமா நான் உங்களுக்கு சமம் கிடையாது, ஏன்னா உங்களை விட என்னுடைய வாழ்க்கை பல மடங்கு மேலானதாக இருக்கு, நான் உங்களை விட மிகவும் உயர்ந்த பிள்ளைன்னு தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களை உன்னை உயர்ந்து வியந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உன்னை நான் உயர்வான ஆளாக மாற்ற போறேன். உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போறேன். இது இந்த கருப்பசாமியின் வாக்கு. அதனால நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமாக இருக்க பழகு. உன் மனசுல நீ எதை யோசிக்கிறியோ அதைத்தான் உன் உடல் செயல்படுத்தும். நீ உனக்கு உடம்பு முடியலன்னு யோசிச்சினா உடம்பு முடியாத மாதிரியே தோணும். உடல் சோர்வா இருக்குன்னு நினைச்சாலோ அல்லது காய்ச்சலா இருக்கு நினைச்சாலோ சூடா இருக்கு நினைச்சாலோ குளிருது நினைச்சாலோ நெஞ்சு வலிக்குது கை வலிக்குதுன்னு நினைச்சாலோ நீ என்ன யோசிக்கிறியோ உன் சிந்தனை என்னவாக இருக்கோ அதை அப்படியே உடல் செயல்படுத்தி நிஜமாவே அப்படி இருக்கிறது போல ஒரு மாயத் தோற்றத்தையும் வலிகளையும் உனக்கு கொடுத்துடும். அதனால எதுவுமே கெட்டதா இருந்தாலும் கஷ்டமாவே இருந்தாலுமே கூட அது கஷ்டம் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு தெம்பா தைரியமா நேர்மறையாக நினைக்க பழகு. நீ யோசிப்பதை பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் நல்லதையே யோசிக்கும் போது உன் வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும் அல்லவா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய கனவுகளும் எதிர்பார்ப்பும் வெற்றியாக இருந்தாலும் பல பேருக்கு வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. ஆனா தோல்வியை பார்த்து தயங்கவோ தவிக்கவோ வேணாம். தோல்வியின் முன்னேற்றம், அதாவது தோல்விக்கு அடுத்தபடிதான் வெற்றி. அடியில உனக்கு தோல்வி கிடைச்சிருச்சுன்னா அடுத்த அடி அடுத்தபடி வெற்றின்னு நினைச்சுக்கோ. தோல்விங்கிறதே வெற்றிக்கான பாதைதான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்வியை கடந்து போனினா அடுத்து நிச்சயமாக வெற்றி தானே கிடைக்கும். வெற்றி ஒரு முறை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேல நீ அதை பத்தி சிந்திக்க மாட்ட. ஆனா தோல்வி ஒரு முறை கிடைச்சிருச்சுன்னா ஏன் தோல்வி வந்தது, இந்த தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்ற முடியும், அதுக்காக என்னென்ன செய்யணுன்ற சிந்தனைகளை அது உனக்கு கொடுக்கும் அல்லவா? அதனால தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொண்டு தாண்டி போய் வெற்றியை பெறவும் நீ தயங்காதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.